ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா ரக்தஷா. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பிரமோத் செட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா நடிச்சிருக்காங்க. ரூபா மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது வாசுதேவா அவர்கள் தான் அந்த படத்தை எகிரிய ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை 2024 கன்னட லாங்குவேஜில் ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிளி சொத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்லி கன்னட லாங்குவேஜ் மட்டும். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா வார் 2. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஜூனியர் என்டிஆர், ஹிர்திக் ரோஷன், கைராட்வணி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஐயன் முகிர்ஜி அவர்கள் தான் அந்த படத்தை ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 3 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா விஜயகாந்த் சார், மன்சூர் அலிகான், ரூபினி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஆர்கே செல்வமணி அவர்கள் தான் அந்த படத்தை ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை 1991 தமிழக ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு இந்த திரைப்படத்துக்கான 4K அல்ட்ரா ஹெச்டியை பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தரமாக 10 கோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்தோம். ஆனால் ஸ்ட்ரீமிங்கில் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வாரத்துக்குள்ளே இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா மதராசி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. வித்யூத் மற்றும் சில பிரபலங்கள்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் அந்த படத்தை ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் அக்டோபர் மாதம் 3 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.